வணக்கம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய முயல் இருந்தது. அதற்கு வேகமாக ஓட வேண்டும், உயரமாக தாண்ட வேண்டும் என்ற கனவு அதிகமாக இருந்தது. ஆனால் ஒரு பிரச்சனை. 2 நாள் பயிற்சி செய்தால் 3ஆம் நாள் விட்டுவிடும் பழக்கம். அதே காட்டில் ஒரு முதிய ஆமை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் மெதுவாக இருந்தாலும் தினமும் ஒரு நேரத்தில் அமைதியாக பயிற்சி செய்து கொண்டே இருந்தது. யாரிடமும் காட்டவில்லை, யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் அது நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் முயல் கேட்டது, ஆமையண்ணா, நீ இவ்வளவு முயற்சி செய்கிறாய், யாரும் பார்க்கவே இல்லையே, உனக்கு வருத்தமில்லையா? ஆமை மெதுவாக சிரித்தது. காட்டில் மரம் வளரும்போது அது சத்தம் செய்யாது, ஆனால் அது வலிமையாகிறது. ஒரு நாள் எல்லா உயிரினங்களும் அதன் நிழலை தேடும். அந்த வார்த்தைகள் முயலின் மனதில் பதிந்தது. அந்த நொடி முதல் முயல் மாறிவிட்டது. அது மற்ற முயல்கள் போல சத்தமாக பேசவில்லை. அது தினமும் அமைதியாக பயிற்சி செய்தது, யாருக்கும் தெரியாமல். அது தன்னையே மேம்படுத்தி கொண்டது. நாட்கள் கடந்தது. முயல் வேகமாகவும் வலிமையாகவும் மாறியது. ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய போட்டி நடந்தது. அனைத்து மான், நரி, குரங்கு எல்லோரும் வந்திருந்தார்கள். அதில் வெற்றி பெற்றது யார் தெரியுமா? அதே அமைதியாக உழைத்த முயல்தான். அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள், இவன் எப்படி இவ்வளவு முன்னேறினான் என்று. ஆனால் முயல் மட்டும் அமைதியாக சிரித்தது. ஏனெனில் அது தெரிந்திருந்தது, அது வெற்றி பெற்றது ஒரே நாளில் அல்ல, அது அமைதியான தினசரி முயற்சியின் பலன். கதை முடிவு. கற்றுக்கொள்ள வேண்டியது உண்மையான கட்டுப்பாடு. யாரும் பார்க்காத நேரங்களில் கூட உன்னை அமைதியாக மேம்படுத்திக் கொள்வது.